ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கோபால் டெய்ரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணைக்கேற்ற வகையில் உள்ள ஒரு ஹை ஈல்டிங்கில் உள்ள மாடுகள். ஒரு பண்ணைக்கு கொடுத்தா ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணைக்கு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கக்கூடிய பசுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய வெயிட்டாக உள்ள மாடுகள். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா தலையிலே 20 லிட்ரு 25 லிட்ரு அந்த ரேஞ்சில் கறக்கக்கூடிய மாடுகள் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம அதில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்க மாடுன்னு பார்த்திங்கன்னா தலையீத்து 4 பல்லு தாங்க. 4 பல்ல மோட்டி டைப்பில் நல்லா சுஸ்ப்ரீடில் நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பசு. தலையீத்து 4 பல்லு தான். மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல லென்த்தில் இருக்கக்கூடிய பசுங்க. தலையீத்தில் இந்த மாட்டோட கறவை ஒரு 18 லிட்டர் எதிர்பார்க்கலாங்க. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு வாரம் டேட் இருக்குது. நல்ல மடி அடைச்சி எடுக்கக்கூடிய கிடையாது. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடில் உள்ள கிடையாது. ஒரு பண்ணைக்கெலாம் எடுத்தால் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம். அடுத்த இதில் இந்த மாட்டோட கறவை நல்லா ஒரு 22 லிட்டர் 25 லிட்டர் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ ஒரு ப்ரீடில் உள்ள மாடுங்க. மாட்டை பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு அம்சம். ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் நல்லா கூடுதல் கறவை கறக்கக்கூடிய டைப்பில் மாடு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி மாடு நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. கண்டு நல்லா பெங்களூர்லேருந்து கொண்டு வந்து சின்ன கண்டுலேருந்தே நம்ம ஏரியாவில் மேய்ச்சலில் வளர்ந்த மாடு. தலையீத்துக்கு டேரி 4 பல்லு தான். நல்ல ப்ரீடில் உள்ள மாடு. அதே மாதிரி எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. மாடுன்னு பார்த்திங்கன்னா 4 காமும் நல்ல கேப் இடைவெளியோட 4 காமும் 4 இடத்துல இருக்குது. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா தலையீத்துலேயே ஒரு 10 to 18 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரீடில் உள்ள மாடு, நல்ல இனத்தில் உள்ள பசு. மாட்டை பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். நல்ல நொக்ரா டைப்பில் சுஸ் டைப்பில் உள்ள பசு. மாட்டோட கறவை இந்த தலையீத்தில் ஒரு 18 லிட்டர் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. எந்த கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்ல ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, நிறைய பேர் ஆசைப்பட்டு எடுக்கக்கூடிய பசு. ஒரு மோட்டி பஸ்ஸில் நல்ல பசு எடுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க, நல்லா ப்ரீடில் உள்ள பசு எடுக்குன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடுன்னு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு தான். 2வது ஈத்து 6 பல்ல மாடு. நல்ல பாடி வெயிட்டு, நல்ல லென்த்து, நல்ல உடம்பு வெயிட்டு, நல்ல வெள்ளை கொம்பு, பிளாக் ஜெர்சி. அதே மாதிரி ஃபால் எஸ்என்எஃப் கண்டன்னு பார்த்திங்கன்னா ஹெச்எஃபோட நல்லா அருமையாகவே இருக்கும். 2வது ஈத்து 6 பல்ல அவ்வளோ ஒரு அகலச்சட்டு, நல்ல அகலச்சட்டு, ரெட்டை குறுக்கள், நல்ல பாடி வெயிட்டில் இருக்குது. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆணக நல்லா உடம்பு சைஸ் உள்ள பசு. உடம்பு வெயிட் உள்ள பசுவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஈல்டிங் நீடித்து கறக்கக்கூடிய பசு. மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இந்த 2வது ஈத்தில் ஒரு 22 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். நம்ம சொல்லி கொடுக்குறது 20 லிட்டர் சொல்லி கொடுக்கும். மாடு ஒரு 22 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 4 நாள் டேட் இருக்குது. மாடு நேரில் பார்த்திங்கன்னா ஒரு கருத்த ஆணக்காரம், ஹெவி சைஸில் உள்ள பசு. நல்லா ரெட்டை குறுக்கு, அகலச்சட்டு, தீவனம் தண்ணிக்கும் அது மாதிரி நல்லா அருமையாகவே இருக்கும். இந்த 2வது ஈத்தில் மாட்டோட கறவை ஒரு 22 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். நல்ல வெள்ளை கொம்பில் அவ்வளோ ஒரு அகலச்சட்டு, தீவனம் தண்ணிக்கும் அதே மாதிரி நல்லா அருமையாகவே இருக்குது. அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. நல்லா வெயில் கிளைமேட்டில் இருந்து வளர்ந்த பசு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அம்சம். நல்ல ரெட்டை குறுக்கு, பை செட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு கணக்காக மடி எடுத்துருக்கு. அதே மாதிரி காம்பு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு என்ன சின்ன காம்பு, நல்ல காம்பு வளமும் இருக்குது. 4 காம்பு கடையில் ஒரு காம்பு கடையில் நல்ல ஒரு அடி கேப் வச்சுருக்கு. அவ்வளோ ஒரு அருமையான மாடு. நல்ல வெயிட்டாக உள்ள மாடு. 2வது ஈத்தில் எடுக்கணும்னு நினைக்கணும் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு பண்ணைக்கெலாம் எடுத்தால் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம் கண்டிப்பாக. பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். தீவனம் தண்ணிக்கும் நல்லா அருமையாகவே இருக்கும். மாடு நம்ம வீட்டில் நின்னாலும் ஒரு கப்பல் நிற்கிறதுக்கு சமம். அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள பசு. அதே மாதிரி நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பசுகள் தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தகுந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்மில் எப்போதுமே நல்ல ஹை ஈல்டிங்கில் உள்ள பசுகள் இருக்கும். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டு, அவ்வளோ ஒரு உடம்பு கட்டில் இருக்கும். மாட்டோட கறவை இந்த 2வது ஈத்தில் 22 லிட்டர் எதிர்பார்க்கலாம். தலையீத்தில் இந்த மாடு 20 லிட்டர் கறந்துருக்கு. இந்த 2வது ஈத்தில் அதை விட தாண்டி ஒரு 22-23 லிட்டர் அளவு கறக்கக்கூடிய பசு. தலையீத்தில் 20 லிட்டர் கறந்த பசு. 2வது ஈத்தில் ஷேராக ஒரு 22 லிட்டர் பால் கறக்கும். மாடுன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அகலச்சட்டு, நல்ல ரெட்டை குறுக்கில் நல்ல மடி செட்டோடு இருக்குது. மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 4 நாள் டேட் இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லுங்க. கண்ணுக்கு கிடையறி கண்ணு போட்டிருக்கு. இது மாடு பிளாக் ஜெர்சி. 2வது ஈத்து 6 பல்லு. நல்ல வெள்ளை கொம்பில் ரிங்கு கொம்பில் இருக்குது. 4 காம்பும் நல்ல ஒரு காம்பு மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, கைட்டை கறக்காக இருந்தாலும் சரி, அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்கும். கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கலர் பேட்சில் கிடையறி கண்ணில் போட்டிருக்கு. மாட்டை மாதிரி நல்லா வளர்த்துனா கண்ணு நாளைக்கு ஒரு மாடு ஆகிடும். இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு 20 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். ஒரு 18 to 20 லிட்டர் பால் ஷேராக எதிர்பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள மாடு. தீவனம் தண்ணிக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது.
ஃபால் எஸ்என்எஃப் கண்டென்ட் பார்த்திங்கன்னா பிளாக் ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் ஹெச்எஃபோட நல்லா ஃபால் எஸ்என்எஃப் கண்டென்ட் ஒரு பண்ணைக்கு ஊற்றினாலும் சரி, ஒரு லோக்கலில் வீடுகளுக்கு கொடுக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஃபால் எஸ்என்எஃப் எல்லாம் ஃபேட்டு கண்டென்ட் எல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். நல்ல காம்போலாம் கறவைக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. ஸ்வேராக ஒரு 20 லிட்டர் கறக்க மாதிரி பிளாக் ஜெர்சியில் ஒரு மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். கண்ணும் நல்லா கிடேரி கண்ணோட போட்டிருக்கு. ஒரு வீட்டில் உள்ளவங்களாம் வாங்கி வளர்த்தாங்கன்னா அடுத்த கிடேரி கண்ணும் அடுத்து ஒரு மாட்டுக்கு வந்துடும். 2 மாடு ஆகிக்கும். மாடும் கண்ணும் நல்ல ப்ரீடில் போட்டிருக்கு. கண்ணும் பெண் கன்றுங்கிறதுனால நம்ம வளர்த்தோன்னா நாளைக்கு அதுவும் ஒரு பசு ஆகிக்கணும். இந்த மாட்டோட கறவை இந்த இதில் ஸ்வேராக ஒரு 20 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். நல்ல பிளாக் ஜெர்சியில் வெயிட்டாக உள்ள மாடு எடுக்குன்னு நினைக்கிறவங்க அந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சியில் மோட்டி டைப் மாடு. இந்த மாட்டோட கறவை மாடு குட்டி போடுறதுக்குன்னு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. ஒரு 7-15 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். ஜெர்சியில் ஒரு மோட்டி டைப்பில் ஒரு லட்சணமாக உள்ள மாடு வாங்க நினைக்கும் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நல்ல ஒரு முக லட்சணமாக உள்ள மாடு குட்டி போடுறதுக்கு ஒரு 10 நாள் டேட் இருக்குது. இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 7-15 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். நல்ல காம்போலாம் மாடு மடி வச்சதுன்னா பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக இருக்கும். ஒரு 10 நாள் ஆனிச்சுன்னா ஃபுல்லாக அடைச்சி மடி இருக்கக்கூடிய பசு. நல்லா தோல் சுருக்கிறதுக்கு ஃபுல்லாக அடைச்சி மடி இருக்கக்கூடிய பசு. நல்ல ரத்த செவலையில் மோட்டியில் ஒரு பசு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு வீட்டுக்கெலாம் நிறைய பேர் கொம்பு டைப் மாடு இல்லாமல் மோட்டி டைப் மாடு வாங்கன்னு நினைப்பாங்க. லேடிஸ் இருக்கிறதுனால முட்டாமல் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஜெர்சியில் ஒரு மோட்டி டைப் மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. கண்டுலேருந்தே நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடு. ஜெர்சியில் ஒரு மேய்ச்சல் முறையில் உள்ள மாடு ஒரு 15 லிட்டர் கறக்க மாதிரி எடுக்க நினைக்கணும் கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம சொல்லிக் கொடுக்க தான் 15 லிட்டர் சொல்லிக் கொடுக்கும். மாடு அதிலிருந்து கூடுதலாகவே கறக்கக்கூடிய பசு. இன்னும் 10 நாள் டேட் இருக்குது. நல்லாவே அடைச்சி மடி எடுத்து குட்டி போடக்கூடிய பசு. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா 2வது ஈத்து 6 பல்லு கண்ணு கிடேரி கண்ணு போட்டிருக்குங்க. 2வது ஈத்து 6 பல்லு கிடேரி கண்ணில் நல்ல ப்ரீடில் உள்ள பசு. நல்ல காம்போலாம் கருங்காமனா ஒரு காமம் ஒரு தூரி அப்படி பேப்பருங்கனாக்கா நைஸில் இருக்குது. ஒரு தூரியும் ஒரு வெள்ளத்தண்டியில் அடிக்கும். நல்ல வெள்ளை கொம்பு, பால் வெள்ளையில் கொம்பு. ஒரு 10 வருஷம் ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் வச்சுக்கலாம் நல்ல பொருள். அதே மாதிரி கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா மாட்டே மாதிரி நல்ல பேட்சில் போட்டிருக்கு. நல்ல கலர் பேட்ச், மாட்டே மாதிரி நல்ல கலர் பேட்ச். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட், ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம ஃபார்ம். நீங்கள் எப்போ வந்தாலுமே நம்ம ஃபார்மில் நீங்கள் மாடு பார்த்து எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபார்மில் இருக்கக்கூடிய மாடு ஒரு 20-25 மாடுகள் எல்லா டைப்பில் உள்ள மாடுகளும் இருக்கும். ஹெச்எஃப்பில் நல்ல ஹை ஹெல்டிங்கில் உள்ள பசு, ஜெர்சியில் நல்ல ஹை ஹெல்டிங்கில் உள்ள பசு, மோட்டி டைப்பில் உள்ள பசு, கிராஸ் டைப்பில் உள்ள பசு, எல்லா டைப்பில் உள்ள பசுகளுமே நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளில் இருக்கும். திருநெல்வேலியிலேருந்து வரவங்க திருநெல்வேலி ஆலங்குளத்துக்கு அடுத்து அத்தியூத்தில் ரைட் சைடு கட்டானா நேர சுரண்டையிலேருந்து நம்ம பண்ண ஒரு 1.5 கிலோமீட்டர் அவுட், ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்கு. நாகர்கோவிலேருந்து வரவங்க களக்காடு ஆலங்குளத்துக்கு அடுத்து நேராக சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட், ரெட்டைக்குளத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட எப்போதுமே நல்ல ஹை ஹீல்டிங்கில் உள்ள பசு, ஹெச்எஃபாக இருக்கட்டும், ஜெர்சியாக இருக்கட்டும், நல்ல ஒரு பண்ணைக்கு ஏற்ற மாதிரி உள்ள பசுகள் இருக்குது. வீட்டு தேவைக்கு ஒரு மீடியமாக உள்ள பசுகளும் நம்ம பண்ணையில் அவைலபிள் இருக்குது. பண்ணைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20-25 லிட்டர் கறக்க மாதிரி நல்ல ஹை ஹீல்டிங்கில் ஒரு 10 வருஷம் ஒரு மாடு வாங்கினா ஒரு பண்ணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷம் நல்லா வச்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய வகையில் நல்ல இளம் மாடுகளில் நம்ம பண்ணையில் எப்போதுமே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிடேரின்னு பார்த்திங்கன்னா தலை ஈத்தில் அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள கிடேரி. தலை ஈத்தில் இவ்வளோ ஒரு டாப்பாக உள்ள கிடேரி இருக்கா அப்படிங்கக்கூடிய வகையில் இருக்குது. அதே மாதிரி நல்ல வெயில் கிளைமேட் எல்லாம் ஒத்து போகக்கூடிய பசுன்னு பார்த்திங்கன்னா தலை ஈத்துலேயே அவ்வளோ ஒரு ஹைட்டு, நம்ம ஹைட்டை தாண்டி இருக்குது. அவ்வளோ ஒரு தொலி நைஸு, பார்க்கறதுக்கு ஒரு லட்சணம், முக லட்சணம், நல்ல வெள்ளை கொம்பு, அவ்வளோ ஒரு அருமையான பசு. ஹெச்எஃப்பில் நல்ல ஹை ஹீல்டிங்கில் ஒரு தலையீத்து கிடேரி 2 பல்லு கிடேரி வாங்கணும், ஒரு 10 வருஷம் வச்சுருக்கணும் அப்படிங்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த கிடேரி எடுக்கலாமுங்க. தலையீத்தில் இந்த மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா ஷேராக ஒரு 22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். தலையீத்தில் 22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேர்லலாம் பார்த்திங்கன்னா தெரியும். மடி செட் அவ்வளோ ஒரு அம்சம், ப்ரீடு அவ்வளோ ஒரு ப்ரீடு. ஹெச்எஃப்ல ஹை ஹீல்டிங்கில் உள்ள பட்சம் மாட்டோட உயரம், நல்ல நெடுப்பம், நல்ல ரெட்டை குறுக்கு, தொலி நைஸு. நம்ம எவ்வளோ நைஸாக உள்ள தொலி எடுக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தீவனம் வைக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கறக்கும். தொலின்னு பார்த்திங்கன்னா நல்ல வவ்வா தொலி மாடு. நல்லா காம்பு விளக்கடி, ரோஸ் காம்பு கருப்பும் சேர்ந்துருக்கு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நேரூர கலர் பேட்ச். தலையீத்தில் ஒரு டாப்பாக உள்ள மாடு 20-24 லிட்டர் கறக்க மாதிரி எடுக்கணும் அப்படிங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடுன்னா அவ்வளோ ஒரு பிரீடில் உள்ள பசு. முகமும் ஒரு பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக உள்ள ப்ரோஸ். ஒரு பண்ணையில் இந்த மாடு நின்னாலும் ஒரு பண்ணையில் நின்னாலும் 10 வருஷம் அந்த பண்ணையை காப்பாற்றும். 2வது இடத்துல அந்த மாட்டோட கறவை ஒரு 28 லிட்ரு
அந்த ரேஞ்சுக்கு கறக்கூடிய பசு. மாடுன்னு பார்த்திங்கன்னா நேரில் பார்க்க தெரியும். மாடு அவ்வளோ ஒரு ஹைட்டு, அவ்வளோ ஒரு இனத்தில் உள்ள பசு, நல்ல இனத்தில் உள்ள பசு. அதே மாதிரி நல்லா லேடிஸ் வளர்த்த பசு, நல்லா யாரு விட்டனாலும் நல்லா சேர்ந்துக்கணும். குணத்தில் அவ்வளோ ஒரு அருமையான பசு. தலையீத்து கிடையிறில் இவ்வளோ பெரிய கிடையிறியா அப்படிங்கக்கூடிய வகையில் இருக்குது. தலையீத்து 2 பல் தான். மாட்டோட உயரம்னு பார்த்திங்கன்னா நம்ம உயரத்தை தாண்டின உயரம். அதே மாதிரி நல்ல அகல செட்டு, ரெட்டை குறுக்கு, வெள்ளை கொம்பு, ரோஸ் காம்பு, எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. 10 பொருத்தம் பக்காவாக இருக்கக்கூடிய வகையில் உள்ள கிடையிறி. ஹெச்எஃப்பில் நல்ல ஹை ஈல்டிங்கில் தலையீத்தில் ஒரு 22 லிட்டர் எதிர்பார்க்கணும் அப்படிங்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம ஒரு கிடையேறி தலையீத்து கிடையேறி வாங்கினா ஒரு 10 வருஷம் 10 வருஷத்துக்கு நம்ம வச்சுருக்கோம், நல்லா இருக்கணும், அதுலேருந்து ப்ரீடு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அவ்வளோ ஒரு அம்சமாக உள்ள கிடையேறி பார்க்க ஒரு அழகு. பைசெட்டுன்னு பார்த்திங்கன்னா அப்படி செப்பு கணக்காக வச்சுருக்கு. ஒரு காம்பு கடையில் ஒரு அடி கேப்பு வச்சு மாடு இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு 2 to 4 நாளைக்குள்ள குட்டி போடக்கூடிய கிடையாது. 2 நாள் இல்லை மிஞ்சிட்டா 4 நாளைக்குள்ள குட்டி போடுறோம். நல்லா அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. தலையத்தில் ஒரு டாப்பாக உள்ள பசு எடுக்க நினைக்கணும், கண்டிப்பாக இந்த பசுவை தேர்ந்தெடுக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான பசு. ஹெச்எஃப்பில் ப்ரீடில் டாப்பாக உள்ள ப்ரீடில் ஒரு பசு எடுக்க நினைக்கணும், கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு 22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். மடி செட்னா அவ்வளோ ஒரு அருமையாக எடுத்துருக்கு. அதோட தாயும் அதே மாதிரி ஒரு 20-28 லிட்டர் கறந்த பசு. அதே மாதிரி இந்த குட்டி, அதிலேருந்து வந்த குட்டி அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. தலையீத்தில் 22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். மான்னு பார்த்திங்கன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக்கான உயரம், நல்ல முக லட்சணம், நல்ல காம்போலம், எந்த குறையுமே சொல்ல முடியாது. மாட்டை சுள்ளி சுத்தம் எல்லா வகையிலையுமே இருக்குது. 2 பல்லு கிடையரில் டாப்பாக உள்ள கிடையரி எடுக்க நினைக்கணும், கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். மாடு இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட், ரெட்டை குளத்தில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஃபார்முக்கு ஒரு 22 லிட்டர் எதிர்பார்க்க மாதிரி ஒரு 10 வருஷம் வச்சுருக்காப்புல ஒரு கிடையரி நல்ல ஹை எல்டிங்கில் எடுக்க நினைக்கக்கூடிய கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி எல்லா கிளைமேட்டுக்கும் ஒத்து போகக்கூடிய பசு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் தருத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம பண்ணையில் எப்போதுமே ஒரு 25-30 பஸ்ஸுகள் நம்ம பண்ணையில் அவைலபிளாக இருக்கும். ஹை ஹீல்டிங்கில் உள்ள பஸ்ஸு, ஜெர்சியில் வேணுமா, ஹெச்எஃப்பில் வேணுமா, நல்ல இனத்தில் உள்ள பஸ்ஸுகள் தான் நம்ம எடுத்து கொடுத்தோன்னா ஒரு பண்ணைக்கோ வீட்டுக்கோ ஒரு குடியில் உள்ளவங்க கேட்காங்க அப்படின்னு எடுத்து கொடுத்தோம்னாலும் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவங்க ஒரு ஆளை எதிர்பார்க்காத வகைக்கு ஒரு மாடு கொடுத்தோன்னா நம்ம பேர் சொல்ல 10 வருஷம் இருக்கும். அந்த வகையில் தான் நம்ம மாடு எடுத்து கொடுப்போம். அவ்வளோ ஒரு அருமையான மாடு. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி நம்ம ஃபார்ம்லேயே நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் இல்லை கால் பண்ணி சொன்னீங்கனாலே போதும், வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ வீடியோ அனுப்பிவிடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க, வந்தால் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. மாடுனா அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ பசு. 2 பல்லு கிடையரில் பார்க்க ஒரு அழகு. மாடுனா அவ்வளோ ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உயரம், நல்ல உயரம், நல்ல 2 பல்லில் நல்ல இனத்தில் உள்ள பசு. ஹெச்எஃப்பில் ஒரு பசு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க, ஒரு பண்ணைக்கு நம்ம பண்ணையை காப்பாற்றுறதுக்கு ஒரு மாடு வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு வீட்டில் நின்னாலும் அப்படி சீதேவி மதுரை மீனாட்சி கணக்காக ஜொலிக்கும் மாடு. தலையத்தில் ஒரு 22 லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அருமையாக உள்ள கிடையாது. தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோபால் டெய்ரி ஃபார்ம் இருக்க இடம் பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட், ரெட்டை குளத்தில் அமைஞ்சிருக்கு. கான்டாக்ட் நம்பர் 7639911602.